வந்துட்டோன்னா நாங்கள் வச்சுருக்கிற ஆழ்வள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு நிறைய பேர்களால் சொல்லப்படுது. இது வந்து மண் அணைக்கணும்னு காணிக்காக்கா கிட்ட சொன்னோம். அப்போ அக்கா சொன்னாங்க, ஒரு 2 கிளை மட்டும் விடணும், 3வது கிளையை உடச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா பார்க்குறாங்க எந்த கிளையக்கா உடைக்க போகிறீங்க? எத்தனை கிளை இருக்குது? 3 இருக்குது. 3 இருக்குது. இதை 1 உடைக்கிறேன். உடைச்சிருங்க. அதை உடைச்சாதான் கிழங்கு ஊக்கமாக வருமாம்மா. அதனால 2 கிழங்கு மட்டும் விட்டுருக்காங்க. இப்போ மண் அணைக்க போகிறாங்க. அதுக்கு 2 கிழங்கு விட்டுருக்காங்க. மண் அணைக்க போகிறாங்க. மண் அணைங்கக்கா. இதில் 2 இருக்கு. காணிக்கக்கா அதில் எத்தனை இருக்கு? 2. 2 இதுதான் கிளை தான் வருது. ஓகே. இப்போ இதில் எத்தனை இருக்குக்கா? இதில் 4 இருக்குது. 4 இருக்குதா? 1 2 3 ஆமாம் 4 இருக்குது பாருங்க. இந்த பக்கம் 2 இருக்கு. இப்போ எதை எடுப்பீங்கக்கா? இது 2மே எடுக்கணும். அது 2 எடுத்துருங்க. அப்போ ஓகே, 2 எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு மண் அணைக்கணும். இப்போ காணிக்காக்கா என்ன பண்ணிட்டாங்க, மண்ணை வெட்டி அணைக்கிறாங்க. அப்போ தான் வந்து கிழங்கு வந்து பெருக்கும். ஸோ 3 மாதம் கழித்து 2 கிளை மட்டும் விட்டுட்டு மிச்ச கிளைகளை நம்ம உடச்சி எறிஞ்சிடணும். அப்போ தான் கிழங்கு ஊக்கமாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த குச்சிகளை கொடுத்த என்னோடய தம்பி சுரேஷ் ஊர்லேருந்து சொல்லியிருக்காப்புல. அதனால் நாம் வந்து இந்த இது களை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அக்காவும் சேலம் பக்கம் இந்த கிழங்குலாம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க காணிக்கும் அக்கா. அதனால் லக்ஷ்மி அக்காவுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க அவங்க.